வணக்கம். ரேஷன் கோதுமை பூரி எப்படி நல்லா பந்து போல் சாஃப்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ட்ரிக்காக நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கோதுமை வாங்கினாலே நல்லா கழுவிக்கணும். நல்லா 4 தடவை கழுவி அதில் உள்ள அழுக்கெல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு திரித்து வச்சுக்கலாம். அந்த ரைஸ் மில்லில் திரிக்கும் போதும் நல்லா சொல்லுங்கள், நைஸாக திரிக்கணும். சிலர் அரைகுறையாக திரித்து கூர்னை தவிடு இதெல்லாம் இருக்கிற மாதிரி திரிச்சிடுறாங்க. அதை அப்படி திரிச்சிருந்தோன்னா நம்ம வீட்டில் சலிச்சுக்கணும். சலித்து அது கடை கோதுமை மாவு மாதிரி ஆன பிறகு தான் நம்ம அதை பூரி சுடுறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நான் மாவு நைஸாக திரித்து வச்சுக்கிட்டேன். 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ எடுத்துகிட்டு நான் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா கலக்கிக்கணும். தண்ணி ரொம்ப சூடாகக்கூடாது. சூடாகிட்டேன்னா நம்ம மாவு வெந்துடும். அதனால் வெதுவெதுப்பாக நமக்கு கை சூடு தாங்குற அளவுக்கு நம்ம பூரியை மாவு பிசைகிற அளவுக்கு இருந்தால் போதும். பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 25 ml தேங்காய் எண்ணெயை நல்லா லைட்டாக சூடு பண்ணி அதையும் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சால் நல்லா மாவு ஒட்டாத பதத்துக்கு வந்துடும். ஒட்டாத பதத்துக்கு வந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டான பதம். நமக்கு ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வேணாலும் மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம அமுக்கணுன்னா சாஃப்டாக இருக்கணும். அதை தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அதை வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பூரி முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். நல்லா முங்கி மேலே வர்ற வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும். சிலர் கம்மியாக ஊற்றி அதை முக்கி முக்கி எடுக்காங்க. அது பொங்காது. அதே மாதிரி மாவு நம்ம பிசையும் போது நம்ம தேய்க்கும் போது ரொம்ப தகடாக தேய்க்கக்கூடாது. தகடாக தேய்ச்சா நமக்கு அப்பளம் மாதிரி மாறிடும். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் தடிமனாக இருந்ததுன்னா பொங்கவே செய்யாது. வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஈவனாக கரெக்டாக ஒன்று போல் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான சூட்டில் இந்த மாதிரி இந்த போட்ட உடனே நமக்கு நல்லா முக்கி முக்கி எடுக்கணும். நல்லா அமுக்கி விடணும். அந்த அரிப்பை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டோன்னா அது நல்லா அந்த சூடு ஏறி பொங்கும். பொரி போடும்போது இதை நல்லா கவனம் தேவை. மிதமான சூடாக இருந்தாலும் நமக்கு பொங்காது. நல்ல ஹீட் இருந்ததுனா தான் பொங்கும். பாருங்கள், நல்லா உடனே போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்து நல்லா பந்து போல் பூரி எடுத்தாச்சு. இதே மாவில் இதே பக்குவத்தில் நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுக்கலாம். ஆயில் பிடிக்காதவங்க சப்பாத்தியாக போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம பூரி சுட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.